ஒண்ணுமில்ல. டீ ஆத்தி கொண்டா, போய் கொடுத்துட்டு வரேன். பாவம் எல்லாம் பசியோட இருப்பாங்க. சோறு அக்க சத்த நேரம் செல்லும் பத்தியா. குக்கர்ல வச்சு கிளறு சாதமா எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி தாளிச்சு விட்டுருவான். சரிக்கா சரிக்கா. அப்புறம் முத்தலகி, எப்போ நீங்கள் காலேஜ் போவீங்க? எப்பெல்லாம் ப்ரௌசிங் சென்டர் வருவீங்க? லீவ் டைமில் மட்டும் ப்ரௌசிங் சென்டரா? வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கடைக்கு போய் சம்பளத்தை கொடுனா எந்த ஓனருங்க கொடுப்பேன்? என்னங்க அறிவோட கேள்வி கேட்குறீங்க? ஐயோ முத்தலகி, அப்படி இல்லை. இன்னைக்கு லீவு அதனால இருக்கீங்க. மற்ற டைம் காலேஜ் போவீங்கல்ல, எப்படி உங்களால் ஒர்க் பண்ண முடியும் பார்ட் டைம்லாம் எப்படின்னு கேட்டேன். நாங்கள் ஷிஃப்ட் காலேஜ். காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் காலேஜ் போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு டைரெக்டாக ப்ரௌசிங் சென்டர் போயிடுவோம். ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். நாங்கள் டெய்லி வீட்டுக்கு போக மணி 6, 6:30 ஆயிரும். அடேங்கப்பா, இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. உண்மையாகவே உங்களை கட்டிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதை கட்டிக்க போகிறவன் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் இப்போ கிளம்புறீங்களா? ரொம்ப நேரமாக என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் வந்தா அவ்வளோதான். அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்கள விடுங்க. எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை உருன்னு சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி டர் ஆகுதுங்க. முத்தலகி, எதுக்குங்க சிரிக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல எவன் அவளை பார்த்தாலும் அவங்களுக்கு டர்ரு தான். ஏங்க உங்களை மாதிரி உங்க ஃப்ரெண்டு ஸ்வீட்டா இருக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, நீங்க குலாப் ஜாமுன் மாதிரி ஸ்வீட்டா பேசுறீங்க. உங்க ஃப்ரெண்டு கடுகடுன்னு காரமா இருக்காங்களே, அதுக்காக கேட்டேன். அதெல்லாம் அப்படிதான். ஏங்க ஏங்க தயவு செஞ்சு நீங்க போயிருங்க. நீங்க வேற என்னை மாட்டி விட்டுறாதீங்க. எங்க ஃப்ரெண்டு தானங்க, ஏதோ பிசாச பார்த்தது மாதிரி இவ்வளவு பயப்படுறீங்க? அவ பிசாசுக்கும் ஒரு படி மேல. இந்த மாதிரி எல்லாம் பாய்ஸ் கிட்ட தனியா நின்று பேசுறது, வலியறது, சிரிக்கிறது, இது எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. அன்வான்டா யாருக்கிட்டயும் அவ எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிற மாட்டா. தயவு செஞ்சு அங்கிட்டு போயிருங்க, இல்லைன்னா நான் செத்தேன். ஏங்க உங்களை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குங்க. இன்னும் ஃப்ரெண்டுக்கு போய் பயந்துக்கிட்டு. ஐயோ சாமி, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க, இல்லைன்னா இனிமே எப்பவாவது பார்க்கும்போது கூட ஹாய் பாய் சொல்ல மாட்டேன். ஐயோ முத்தலகி, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. கிளம்பியா முத்தலகி? அண்ணே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணே. நீங்க வேற ஆளை பார்த்து கேளுங்க. இந்த தெருவுல இந்த ஏரியா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐயோ வளர ஆரம்பிச்சுட்டேனே. நீங்க போயிட்டு 4வது சந்தில 3வது தெருவுல 7வது ஒரு கிழவி நிக்கும். அந்த கிழவி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. போயிட்டு வாங்க. ஏங்க நீங்க பயத்துல பயங்கரமா உளறீங்க. டேய் போடா. யார் அந்த பையன்? என்ன பேசிட்டு இருக்க? அந்த பையன் அது உனக்கு தெரியாதாடி? தெரியாது. யார் அந்த பையன்? யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க? அட்ரஸ் கேட்டாங்க சித்துக்குட்டி, அதான் சொல்லி அனுப்புனேன். சரி வா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். நீ என்ன எல்லாம் அப்ளை பண்ணிட்டியா? எதுல சைன் பண்ணணும்? முகர ஒட்டையை போகுது முத்து உனக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி யாரும் முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கானே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன நம்பி தானே உங்க அம்மா அப்பா அனுப்புறாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே உங்க வீட்டாளங்களுக்கு பதில் சொல்லணும். வாடி சித்துக்குட்டி, சின்ன பிள்ளை மாதிரி இன்னமும் அம்மாவுக்கு பதில் சொல்லணும், ஆட்டுக்குட்டிக்கு தொழில் சொல்லணும்னு. கிளம்பு வா. நீ அப்ளை பண்ணிட்டியா இல்லையா? சைன் பண்ணணுமா இல்லை எதுவும் வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? ஃபோட்டோ கிட்ட ஒட்டணுமா? எல்லாம் இருக்குடி, ஒட்டுறதை ஒட்டிடுவோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சுல. சீன் கிரியேட் பண்ணாத, வந்து சைனை போடு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வா, நான் வச்சுக்கிறேன். வாடி சித்துக்குட்டி, டைம் ஆயிடுச்சு, ஓடியா. நீங்க என்னங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுல என்ன படுதுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். உனக்கு தோன்றது சேர்ந்தே எனக்கும் தோணுது. அதுக்கு மேல ஆண்டவன் அந்த பொண்ணுதான் நம்ம கணேசனுக்குன்னு எழுதி வச்சா அது யாரால மாத்த முடியும்? அரசி என்ன சொல்ற? அரசி தானே. அரசி யாரத்தான் குத்தம் குறையா சொல்லியிருக்கா. அவளுக்கு எப்போதுமே அவங்க கிட்ட உள்ள குறை தெரியாது, நிறைதானே தெரியும். தாண்டி நம்ம மருமக அரசியோட குணமே. அப்படி ஒரு மருமகளை எடுத்துட்டு வந்திருக்கையில இப்படி ஒரு மருமக இந்த குடும்பத்துக்கு சரியானதான் யோசனையா இருக்கு. நல்லா இருக்கிற வீட்டுல நாரதர் புகுந்தது மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைங்க. அதான் ஒரு மாதிரியாவே புளி போட்டு பிணையுது. எத்தே இந்தாங்க காப்பி எடுத்துக்கிறேங்க. மாமா இந்தாங்க. வந்த வாரத்துல மயிலு காப்பி போட்டால. ஆமா மாமா, சாப்பாடு வைக்க கொஞ்சம் நேரம் செல்லும். இந்த அது வரைக்கும் இந்த காப்பியை குடிங்க. செத்த இடத்துல கிளறு சாதம் வச்சிடுறேன். ஹோட்டல்ல ஆர்டர் போட்டுக்கலாமே அரசி, எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க? இருக்கட்டும் தே, அதான் மயில் ஒத்தாசைக்கு இருக்காளே, செத்த இடத்துல குக்கர்ல வச்சு தாளிச்சு விட்டுறேன். அழுத்தன்னைக்கு செலுத்தன்னைக்கு கூட ஹோட்டல்ல வாங்க விட மாட்டேன். இந்த காப்பியை கொண்டா, எனக்குன்னு தலைதான் வலிச்சு கிடக்கு. தானத்தே எடுத்துக்கிறேங்க. நீ குடிச்சியா முக்க? நான் குடிச்சுக்கிறேன், நீங்க குடிங்க. அரசி, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நம்மளுக்கு பிடிக்கிறதா மாமா முக்கியம். கட்டிக்க போறவன் கணேசன், கணேசனுக்கு பிடிச்சிருக்கு, வேற என்ன வேணும்? வேலை வெட்டிக்கெல்லாம் அவ சரியான புள்ள மாதிரி தெரியலையே அரசி.
வேலை வெட்டி பார்க்கறதுக்கு தான் நான் இருக்கேன். மயில் இருக்கா? நீங்க ஏத்தே கவலைப்படுறிய? வீட்டு வேலையை நான் பாத்துக்கிறேன். அவள் என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறான்? வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர போறோம். அவங்க பொண்டாட்டி புருஷனும் ஒத்துமையா இருந்துகிட்டா பத்தாதா? நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியே? என்னத்தா இப்படி சொல்ற? அதுக்காக வெளி வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டா வீட்டையும் கவனிச்சுக்கிறணும்ல. அவதானே பொம்பளை. ஆமா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும். நான் வீட்டு வேலை பார்க்கறதுலயும் சமையல் பண்றதுலயும் குடும்பத்தை கட்டி காக்கறதுலயும் கெட்டிக்காரினா, வெனுவா வெளியில உள்ள வேலையை பார்க்கறது, ஆபீஸுக்கு போறது, அத்தனை கம்பெனியவும் கட்டி காப்பாத்துறதுல அவ கெட்டிக்காரியா இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அம்மா. எல்லா பொம்பளையிலும் வீட்டு வேலை பார்க்கறதுலயே கெட்டிக்காரியா இருக்கணும்னா வெளி வேலையெல்லாம் பொம்பளைய பார்க்கவே முடியாதுங்களே. வெளியில பொம்பளைய போகவே முடியாது. பாத்தியல எப்படி பேசுற? பாத்தியல, நான் சொல்லல? அது அவளோட குணமுடி, யாராலையும் மாத்த முடியாது. என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். ஹோ வெண்பா வெண்பா ஹோ வெண்பா, என் உயிரை கொல்லும் நீ வெண்பா. பாத்தீங்களா மாமா, கணேசனுக்கு பாட்டை பாத்தீல? என் வீட்டை பாரு என்னை பிடிக்குமா? அதை ஏற்கனவே பிடிச்சு பார்த்தா இன்னி என்னத்தை பிடிக்கணும்? நீலோத்தி உன்ன புலாந்துர. கணேசா. அம்மா அப்பா. என்னடா ஒரே பாட்டும் கும்மாளமுமா இருக்கு? பொண்ணு அந்த அளவுக்கு பிடிச்சு போறச்சா என்ன? இல்லம்மா, அது வந்து ஏலே அவதான் பொண்டாட்டியா வரணும்னு முடிவே பண்ணிட்டியா? அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா. உங்க எல்லாருக்கும் பிடிச்சாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ ஒரு ஆள் தான் பொண்ணா என்ன? ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? அது சரி, அப்ப இந்த பொண்ணு வேணாம்னு வீட்டுல சொல்றாங்க தம்பி. வேற பொண்ணு பாத்துக்கிறோமா? அண்ணி ஏன் அண்ணி? ஏன் பிடிக்கல வெண்பா? என்னாச்சு நீ? இல்ல கணேசு, நீ தானே வீட்டு ஆளுகளுக்கு பிடிக்கலன்னா பொண்ணை மாத்திரலான்னு சொன்ன. ஊர் உலகத்துல பொண்ணு அல்ல, வேற பொண்ணு பாத்துக்கிருவான். இந்த பொண்ணு எங்க யாருக்கும் பிடிக்கல. அண்ணி இல்ல அண்ணி, அது வந்து இதுவே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் டைம் ஆயிரும்ல அண்ணி. புரோக்கரே சரியான சோம்பேறி. அவர் எப்படி அண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு? டேய் திணறாதடா. எதுக்கு இப்ப திணற? இல்லம்மா, இப்பவே பொண்ணு கிடைக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணு தேடணும்னா அதுக்காக உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். எங்க அப்பா, எங்க உள்ள எங்க கஷ்டத்தை நினைச்சு இம்புட்டு கருத்தப்படுறானையா? கணேஷ் தம்பி, எங்க எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்களுக்காக நாங்க எல்லாரும் சம்மதிக்கிறோம். அந்த பொண்ணையே பேசி முடிச்சிருவோம். சாயங்காலத்துக்கு போன் அடிச்சு வீட்டுல சொல்லிக்கிறலாம், சரிதானே? உங்களுக்கெல்லாம் பிடிச்சா ஓகே அண்ணி. அது சரி. சரிப்பா, நீ போய் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும்னு பாட்டு பாடு. உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது. மச்சாராம், எங்கடா போன? சும்மாடா ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன். எந்த ஃப்ரெண்டு? விரா, சும்மா தான் டீ குடிக்க போயிருந்தேன். சொல்லு, என்ன லோன் கிடைச்சிருச்சா? எல்லாம் கன்ஃபார்ம் தானே? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கடா. கன்ஃபார்மா கூட்டிட்டு போகணும். பசங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஈவினிங் பார்ட்டி பண்றோம், கலக்குறோம். ஓகேவா? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. ஏண்டா என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க நீ? ஒரு ஃபார்ம் கூட உன்னால கரெக்டா ஃபில் பண்ண முடியாதுல்ல? ஒரே ஒரு வேலை தானடா உனக்கு கொடுத்தேன். அந்த ஒரு வேலையை உருப்படியா உன்னால செய்ய முடியாதா? அந்த ப்ரௌசிங் சென்டர்ல நின்று பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு அந்த ஃபார்மை தப்பா ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? லோன் கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு நம்பி வந்து இன்னைக்காவது கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. என்னாச்சுடா? நான் எங்கடா ஃபார்ம் ஃபில் பண்ணேன்? அந்த ப்ரௌசிங் சென்டர்ல இருந்துச்சே, உன் ஃபோனை கூட மாத்தி எடுத்துட்டு போயிட்டு நீ தூக்குனிலடா, அந்த பொண்ணு தான் ஃபில் பண்ணுச்சு. நான் எங்கடா ஃபில் பண்ணேன்? அவகிட்ட நீ கொடுத்ததுனால தானே எவ்வளவு பிரச்சனையும். உன்னால ஃபில் பண்ண முடியலன்னா சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. நானாவது ஃபில் பண்ணுவேன்ல. 2026க்கு 25ன்னு போட்டு அதை ஒரு பெரிய விஷயமா அந்த மேனேஜர் எதுலையாவது கோர்த்து விட்டுட்டான். இதெல்லாம் லோன் கிடையாது, போங்கடான்ட்டான் தெரியுமா? என்ன மச்சான், இது ஒரு சின்ன பிரச்சனை. எல்லாருக்குமே ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது கன்ஃபியூஷன் இருக்கதான்டா செய்யும். அந்த கன்ஃபியூஷன்ல கூட அந்த பொண்ணு போட்டிருந்திருக்கலாம். இதை ஏன்டா மேனேஜர் பெரிய விஷயமாக்குறான்? எல்லாம் எங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான், வேற என்ன? அதுக்காக இப்படியா? அந்த இயரை மட்டும் கரெக்டா போட்டிருந்தா அவனால எதுவுமே என்ன பண்ணிருக்க முடியாது தெரியுமா? அந்த ஒரு விஷயத்த வச்சு உன்னால இதை கூட கரெக்டா பண்ண முடியல. நீ எப்படி கம்பெனி ரன் பண்ணுவேன்னு எனக்கு என்ன வாங்கினா தெரியுமா? உனக்கு பெரிய அசிங்கமா போயிருச்சு.
வா வா வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன். ஏய் நில்லு. ஏய் ராம் வேணாடா ராம். ஏயா மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன ஏய், நான் என்ன உங்க வீட்டு ஆடா இல்ல மாடா? அதானே ஏதோ உங்க வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்டது மாதிரி ஏன்னு கூப்பிடுறீங்க. மரியாதையா பேசுங்க. ராம், ஒரு இயரை கூட உன்னால கரெக்டா போட முடியல. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நீ எல்லாம் காலேஜுக்கு போறியா இல்ல வேற எங்கேயும் கல்குவாரிக்கு வேலைக்கு போறியா? ஹலோ, என்ன திமிரா? ஏங்க அவனுக்கு ஃபில் பண்ணி நீங்க கொடுத்த ஃபார்ம்ல இயரை தப்பா போட்டிருக்கீங்க. 2026க்கு பதிலா 2025ன்னு போட்டிருக்கீங்க. அதனால அவனுக்கு லோன் கிடைக்காம போயிடுச்சு. இந்த லோனுக்காக நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் ஒத்த நம்பர்ல ஸ்பாயில் பண்ணிட்டியே. நீ எல்லாம் படிக்க தான் செய்றியா இல்ல வேற என்ன பண்றியா? மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. என்ன எங்க பார்த்தாலும் வாய்க்கு வந்தபடி என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்கீங்க? நீங்க ஃபார்ம் ஒழுங்கா ஃபில் பண்ணாம என்கிட்ட கொடுத்ததுக்கு என்னைய உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஃபார்ம் தானே ஃபில் பண்ண சொல்லியிருக்கான். அதை கூட உன்னால ஒழுங்கா ஃபில் பண்ண முடியாதா? ஏன் அதை நீங்க ஃபில் பண்ண முடியாதா? உங்களால பண்ண முடியாம தானே உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாம என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு நம்பர் மிஸ் ஆகுறதெல்லாம் சகஜம்தான். அதுலயும் புது வருஷம் பிறந்திருக்கும் போது இதெல்லாம் ரொம்ப நார்மல். இதை கூட ஒரு புரிஞ்சிக்காம பேசிக் சென்ஸே தெரியாத இடியட். ஏய், யாரை பார்த்து இடியட்டுங்கிற? உங்களை பார்த்ததேன், வேற யாரை பார்த்து? ஹலோ, உங்க ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவரே ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாம எங்கிட்ட கொடுத்தாரு. இப்போ எங்க சீத்துக்குடி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சொல்லி வைங்க. ராம், எதுக்குடா பிரச்சனை பண்ற? இவெல்லாம் மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு. அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல கூட மாடு பிடிக்க தான் வந்திருப்பா போல. ஹலோ. என்ன ஹலோ? உன்னால என் லைஃபை போச்சு தெரியுமா உனக்கு? மூஞ்சியும் முகரையும் பாருங்க, லிமிட் ஒரு வேர்ட்ஸ். தேவையில்லாம என்னை பத்தி எல்லாம் எதுவும் தரக்குறைவா பேசாதீங்க. அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுது? நீ எல்லாம் எதுக்கு காலேஜ் போற? நான் எதுக்கு காலேஜ் போறேங்கிறது எனக்கு தெரியும். என்னை பத்தி என்னோட பர்சனல் பத்திலாம் நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு நம்பர் போட்டதுக்கு ஏதோ பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசணும்னு கூட ஒரு பிஹேவியர் இல்லாம, ஒரு சென்ஸ் இல்லாம எப்படி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இடியட். உன்ன மாதிரி ஒரு ஆளு கூட எல்லாம் நின்று பேசுற நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். சீப்பா சீப்பாவா? போடி. போடியா? போடா. ராம், இவெல்லாம் ஒரு ஆளு. இவளுக்கு ஒரு மரியாதை ஒரு கேடு. போடி. போடா. பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படி நாகரிகமா பேசணும் கூட உனக்கெல்லாம் தெரியல. நீ எல்லாம் லோன் வாங்கி பிசினஸ் பண்ணி அப்படியே கிழிச்சிருவ பாரு. உனக்கெல்லாம் லோன் கொடுக்காம இருக்கிறதாண்டா நல்லது. ஏய், உனக்கு லோன் கொடுக்காம விட்டதெல்லாம் கரெக்ட் தான். உனக்கெல்லாம் லோன் கொடுத்து நீ என்ன பண்ண போற? என்ன பிசினஸ் பண்ண போற? உன் கூட எல்லாம் வந்து யாரும் பிசினஸ் பண்ணி அடேங்கப்பா நீ பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிட்டாலும் உன்னாலெல்லாம் விளங்கவே முடியாது. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இப்படி தெரு தெருவா லோன்னு ஆள. அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. ஏய் மச்சான், வேணாண்டா ப்ளீஸ்டா. ராம் வந்துடுறா. அவளாலதான் மச்சான் இன்னைக்கு டேவே போச்சுடா. சரிடா விடு, தப்பு நம்ம மேலேயும் இருக்குல்ல. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருக்கணும்டா. நம்ம பண்ணாம விட்டது தப்பு தானே. மூஞ்சியும் முகரையும் பாரு. உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போங்க. போய் நாகரிகம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. பொண்ணுங்க கிட்ட எப்படி டீசெண்டா பேசணுங்கிறதையும் கத்து கொடுங்க. சாரிங்க, சாரி. அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ எதுக்குடா சாரி கேட்குற? இவன்லாம் ஒரு மனுஷனா? இவனுக்கெல்லாம் அம்மா அக்கா தங்கச்சின்னு யாராவது இருந்திருந்தா இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுவானா? ஒரு பொது இடத்துல வந்து போடி பாடின்னு எவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறான். இவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது. மொட்டை பையெல்லாம் நின்றுதானே நீ எல்லாம் சாவ போற. போடி. இல்லைன்னா வந்து உன்னதான் பொண்ணு கேட்டு கட்ட போறாங்க பாரு. ஆமாமா, நீ ஒரு ஆளுன்னு உன் கூட தான் வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறாங்க பாரு. மூஞ்சிக்கும் முகரையும். எங்க ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போங்க. ராம் வாடா ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு வந்துடுறா. அவ எப்படி பேசுறா பாரு. ப்ளீஸ்டா வாடா வாடா வாடா. போரிக்கி.